சற்று முன் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. அது என்னவென்று பார்க்கலாம். தமிழகத்தில் ஜூஸ் கடைகள், குளிர்பான மொத்த விற்பனை நிலையங்களில் ஆய்வு செய்க என உணவு பாதுகாப்பு துறைக்கு தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள். தமிழகத்துல கோடை காலம் துவங்கி இருக்கக்கூடிய சூழல்ல வானிலை ஆய்வு மையத்துடைய தகவல் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிடுவோம். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ் அடிப்படையில அடுத்த 4 நாட்களுக்கு வழக்கத்தை விட மேலும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய ஒரு சூழலை தான் குளிர்பானம், குடிநீர் சுத்திகரிப்பு கேன்கள் மற்றும் பழக்கடை விற்பனையாளர்கள் மற்றும் இந்த ஜூஸ் விற்பனையாளர்கள் என ஒட்டுமொத்தமாக மொத்த விற்பனை மற்றும் வணிகர்கள் மற்றும் சில்லறை விற்பனை கடைகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அத்தகைய வழிகாட்டு நெறிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகின்றனவா என்பது குறித்து உணவு பாதுகாப்பு துறையுடைய மாவட்ட நியமன அலுவலர்கள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்தரவு என்பது சுகாதாரத்துறை செயலாளர் சார்பில் விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் செயல்படக்கூடிய ஜூஸ் கடைகள், பழச்சாறு கடைகள், அதே போல் குளிர்பான கடைகள் உள்ளிட்டவைகள் ஆய்வு மேற்கொண்டு மாவட்ட உணவுத்துறை அலுவலர்களுக்கு தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் உத்தரவிட்டிருக்கிறார். ஜூஸ் வகைகளை தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்கள் தரமானதாகவும் உரிய காலாவதி தேதி உள்ள பொருளா என்பதை கண்டறியவும், தொடர்ந்து குடிநீர் பாட்டில்கள், கேன்கள் உரிய தரச்சான்று மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை உரிமத்துடன் தயாரிக்கப்பட்டிருக்கிறதா, தயாரிப்பு தேதி, முடிவு தேதி அச்சிடப்பட்டுள்ளதா, பழச்சாறு குளிர்பானங்கள் தயாரிக்கக்கூடிய பல வகைகள் தரமானதாகவும் புதியதாகவும் முறையாக நீரால் கழுவி பாதுகாக்கப்பட்ட குடிநீரால் தயாரிக்கப்படுகிறீர்களா என்பது தொடர்பானவற்றை கண்காணிக்க வேண்டும் என உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் அழுகிய பழங்களையோ செயற்கையான முறையில பழுக்க வைக்கப்பட்ட பழங்களில் ஜூஸ் தயாரிக்க கூடாது, அவ்வாறு பயன்படுத்தக்கூடியவர்களை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மாவட்டந்தோறும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து பல கள ஆய்வுகளில் ஈடுபடுமாறு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன்.